அப்போ நீங்க இப்போதைக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், சீக்கிரமாவே வீட்டுக்கு ஆயிடுவேன். கன்ஃபார்மா? இதுல என்ன டவுட்? நீ உடனே அந்த ஆளை போய் பார்க்கலனா அந்த பொண்ணை கொன்றுவான்னு சொல்றானேப்பா. சீக்கிரமா கிளம்பு. என்னடாச்சு? அந்த மினிஸ்டர் நல்ல முத்து. ஐயா, சிஎம் தரப்புல இருந்து இன்னைக்கு 4 மணிக்கு கவர்னர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்காங்களாம். இன்னைக்கே பதவி பிரமாணம் பண்ணி ஆகணுமா? ஆக நமக்கு எப்ப வேணாலும் அழைப்பு வரலாம். உங்களை போஸ்டிங் விட்டு தூக்குனவங்களே உங்களை பதவியேற்க சொல்லி வந்து கெஞ்ச போறாங்க. உங்களை விட்டு அந்த போஸ்டிங் வர யார் இருக்கா? கட்சினா நீங்க தான் கட்சின்னு இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. இங்க பாரு, 19 எம்எல்ஏவோட பவர்ஃபுல்லா கூட்டணியில இருக்கும். நம்மளை விட்டுட்டு எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? அப்படியா? சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து திரு ஓ நல்லமுத்து விலக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய அமைச்சராக திரு கற்கவேல் விஸ்வநாத் அவர்கள் தேர்வு. அமைச்சராக இன்று மாலை 4 மணிக்கு பதவியேற்கிறார். ஹலோ, என்னங்க நடக்குதுங்க? பிளாஷ் நியூஸ்ல நீங்க மந்திரி ஆக போறீங்கன்னு வருது. ஆமாயா, எத்தனை நாளைக்கு தான் பணத்தையும் போட்டு பின்னால இருந்து அரசியல் பண்றது? அதான் நேரடியா இறங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்ப அரசியல மட்டுமே நம்பி கட்சிக்காக உயிரை விட்டு உழைக்கிற நான் என்ன முட்டாளா? நீ தான் பொம்பளைங்க விஷயத்துல பேரை கெடுத்து வச்சிருக்கியா, அப்புறம் எப்படி போஸ்டிங் கிடைக்கும்? நானும் அவ கெடுத்துக்கிட்டேன். உனக்கு உதவு போய் தான் பேர் ரிப்பேர் ஆயிருச்சு. இத பார், கட்சிக்காக செலவு பண்றதோட நிறுத்திக்க. அரசியல்ல தலையிடாத. பணத்தை விட போஸ்டிங்குக்கு தான் பவர் அதிகம். நான் முடிவு பண்ணிட்டேன், நான் தான் மந்திரி. சைக்கிள்ல தெருவா சுத்தி தர்ணா, போராட்டம், கலவரன்னு கொஞ்சம் கொஞ்சமா கட்சியை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். என் பவரை காட்டின நீ தாங்க மாட்டேன். என்கிட்ட 19 எம்எல்ஏ இருக்காங்கடா. நான் நினைச்ச அடுத்த செகண்ட் ஆட்சியை கவுத்துருவேன். பாக்குறியா? முதல்ல உன்னை சுத்தி பாரு. ஆளுங்களை நான் விலைக்கு வாங்கி 10 நிமிஷம் ஆகுது. நீங்க தான் தலைவரே. கட்சி வழி நடத்த கரெக்டான ஆளு. பதவியும் பணமும் தனித்தனியா இருக்க கூடாது. டேய், நான் பாக்குறது கோமாளியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள பேமானிடா. எனக்கு எவனும் தேவையில்லை. கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன். இன்னைக்கு 4 மணிக்கு பதவி ஏற்பு விழாக்கு நான் கண்டிப்பா வரேன். அதுக்குள்ள நீ பேச வேண்டிய இடத்துல பேசி அந்த போஸ்டிங் எனக்கே வர மாதிரி பண்ற. இல்லன்னா உன்னை பத்தி அத்தனை விவரங்களையும் ஆதாரத்தோட சொல்லி அசிங்கப்படுத்திட வேண்டாம். முதலாளி, மேட்டரை முடிச்சிட்டேன். முதலாளி, அவங்க வந்துட்டாங்க. நீ கிளம்பு. ஏண்டா, மினிஸ்டர் வீடுனா முன்னால 100 பேரு பாடி கார்டு அது இதுன்னு பில்டப்பா இருக்கும் பார்த்தா இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. அதெல்லாம் பதவியில இருக்கும் போது இவன் எக்ஸ் பதவி போன மினிஸ்டர் எல்லாம் பன்றி காய்ச்சல் வந்தவனுக்கு சமம். ஒருத்தனை கிட்ட நெருங்க மாட்டான். பண்ணிட்டு எப்படி பந்தா உட்காந்துருக்கான் பாரு. உன் ஆத்திரத்து கொஞ்சம் ஹேண்ட் பிரேக் போடுறா. இப்ப அவன் கஸ்டடியில மாயா இருக்கா. அந்த தும்பியை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் சைலண்டா இரு. நாத்த முத்தான நல்ல முத்துரா. நல்ல முத்தான உங்க உருவத்தை பார்த்து ஓனா நினைச்சு மோதிட்டோம். ஆனா மோதனதுக்கு அப்புறம் தான் தெரியுதே நீங்க டயட்ல இருக்கிற டைனாசர்ஸ்ன்னு. அண்ணன் சிரிச்சிட்டு நல்ல மூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல மூட்லயே மாயாவும் கூட அமிச்சீங்கன்னா சந்தோஷமா போயிடுவோண்ணே. என்னடா எது பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்? போதை ஆயிட்டானா? டேய், காத்து வரலடா. அவர் மூக்கு என்ன டேபிள் ஃபேனை காத்து வரதுக்கு மூச்சே வரல மச்சி. மூச்சு வரலையா? டேய், எதடா உடைச்ச? நெஞ்சு எலும்புடா. கையறா. அவனே மீன் முழுமா 4 எலும்பு வச்சிருக்கான். அதையும் அமுக்கி உடைச்சிட்டியா? சரியானவடா நீ. அண்ணே, நல்ல முத்தண்ணே. டேய், மீன் சேர்த்து கருவாடா ஆயிடுச்சுடா. மாயா, மாயா எங்க இருக்க? தெரியல. கண்ணை கட்டி கார்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இறக்கி விட்டு போயிட்டாங்க. சரி, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. நான் அப்புறம் பேசுறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் ரவுண்ட போடு. டேய் மச்சான், போலீஸ்டா. நல்லா மாட்டணும். மாட்டலடா, தெளிவா பிளான் பண்ணி கற்கவேல் நம்மள மாட்டி விட்டான். முதல்ல கஞ்சா கேஸ், இப்ப மர்டர் கேஸ். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறன்றத பத்தி கூட கவலைப்படலடா. போய் இவனோ கொண்டு ஜெயிலுக்கு போற நினைச்சாதான் ரொம்ப கேவலமா இருக்கு. மச்சான், எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசை தீர உன் மூஞ்சில ஒரு குத்து குத்தி பண்ணி தொலை. டேய், இவன் எப்பறாங்க? பக்குன்னு ஆயிடுச்சு மச்சான். இவன் செத்துட்டானா அவரோட இருக்கான கூட தெரிய மாட்டேது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறான்.
இது வேலைக்கு ஆகாது, உடைக்க வேண்டியதான். சார் நீங்களா? ஒண்ணு இல்ல சார், வீட்டுல ஏதாவது சத்தம் கேட்டதா போன் வந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தோம். என்னங்க எங்க போயிட்டீங்க? இதுக்கு நம்ம இன்டர்வல் விடுறது, சீக்கிரம் வாங்க. சாரி சார், நிலைமை தெரியாம நடுவுல வந்துட்டேன். அப்ப நான் எங்க வாங்க, மெதுவா பாத்து. என்ன சார்? இல்லையா, எப்படி இதெல்லாம் நடக்குது, அதான் குழப்பமா இருக்கு. போங்க சார், 2 கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்றிருக்கீங்க, இது எப்படி நடக்கும் தெரியாதா? சந்தடி சாக்குல குத்திரியாக்க வாயா. டேய், அவன் பாடியில வெயிட்டா இருக்கிறது அந்த போன் மட்டும் தான், அதை ஏன்டா எடுக்கிற? கருக்கவேலுக்கு நான் 3 நாள் டைம் கொடுத்திருந்தேன். அவன் 2 நாளுக்கு முன்னாடியே வேலையை கட்டிட்டான். பதிலுக்கு நான் யாரும் காட்ட வேணாம். இந்த SMS தான் அவனுக்கு ஊதுற முதல் சங்கு. ஹலோ, நான் ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். நாம நினைச்ச மாதிரி மர்டர் நடக்கல, மேட்டர் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன் சார், அந்த கன்றாவி என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். அவன் சாகல சார், சந்தோஷமா இருக்கான். எல்லாம் ரெடி சார். சார், நல்ல முத்தோட மெசேஜ் சார். என்ன போட்டு தள்ளிட்டு ஏன் போசிக்கு வர பாக்குறியா? விட மாட்டேன்டா. 4 மணிக்குள்ள உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. ஹலோ, நான் சொன்னதை முடிச்சிட்டியா இல்லையா? முதலாளி, என் கையில தான் சைன் அடித்து சாவடிச்சான் அவனை. கிழிச்ச, அவன் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான். போய் பாரு. டென்ஷன் ஆகாதீங்க முதலாளி, அவன் பணத்தோட வந்து பாக்குறான் உங்களை. எப்படி தப்பிச்சான்? நான் தானே சாவடிச்சேன். ஹலோ, சூப்பர். ஹேண்ட்ஸமா இருக்கார்ல? ஐயோ, கொலவி. என்னடா பண்ற? கொலவிடா. இஷ்டத்துக்கு ஆட்டாதடா. டைம் காட்டு. டைம் காட்டுதுன்னா கோயில் மணியா? இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, இந்த நீ ஆட்டிக்கோ. அவன் காத்தடிச்சாலே ஊந்துறான். என்கிட்ட சண்டை வர சிரிக்கிறியா? உன் என்ன செய்ய போறோம்? வாடா வாடா வாடா. யாரா அவன்? செத்தப்பான் பாட்சி எடுத்துன்னு போறான். இதை வச்சு என்ன பண்ண போறான்? மச்சான், இவன் உயிரோட இருக்கிறதா கற்கவே நம்ப ஆரம்பிச்சிட்டான். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எதை வச்சு நம்மள அடிக்கணும்னு பார்த்தானோ அதை வச்சு அவனுக்கு அடிக்கிறோம் ஆப்பு. இனி இவனை தேடி அவன் வரக்கூடாது, நம்ம தான் அவன் எடுத்துக்கு போனோம். ஓகேடா. லைஃப்ல இவ்வளோ லைட் வெயிட் போனதை நான் பார்த்ததே இல்லப்பா. இவனுக்கெல்லாம் பாட வேணாம், ஒரு கூட இருந்தா போதும். அள்ளி போட்டா எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல கொட்டு வந்துருவாங்க. ஆனா உன சைனாக்காரன் வணங்க சொல்ற மாதிரி தலையை குனிஞ்சிக்கிறான். அண்ணே, அர்ஜென்ட்டா கிண்டிக்கு போனோம். அதுக்கு வேற வண்டியை தான் பார்க்கணும். ஏன் இந்த வண்டிக்கு என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்னே துருவி பாக்குறேன். என்ன ப்ராப்ளம்னே தெரியல. துருவி பாக்குற தேங்காய் முடியாடா. நவுறா மச்சாவா, என்ன ஃபால்ட்னு பார்க்கலாம். புறா புறா. நீங்க முன்னாள் மந்திரி நல்ல முத்து தானே? எங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க வரும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்ன? குடிச்சிட்டு என்ன சொன்னாரு? அவர் குடல்ல இருந்து உங்க வீட்டுக்கு கொடா கனெக்ஷன் தரனாரா? எச்சி நவுரு மச்சா, வாடா புறா. இவன் வேற ஏதோ ரிப்பேர் பண்ற மாதிரி மூஞ்சி முன்னாடி விடுறான். இவனை தூக்கி பின்னாடி போடுறான். டேய் வாடா, டேய் வாடா. ஹலோ கண்ட்ரோல் ரூம், செக் போஸ்ட்ல பிளாக் பண்ணுங்க. மணல திருடிட்டு லாரி நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. மச்சான் ஓடுறா. மண்ணுக்குள்ள போக வேண்டிய மண்லாரில போய் லாரி அடிச்சதுல கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? முதல்ல அவனை பிடிக்கணும். வண்டி எடுறா. ஐயோ வா சீக்கிரம். என் வண்டி. நீ போயிட்டேறா, இன்னும் ஸ்பீடா போடா. என்னடா வண்டி ஒரே ஸ்பீடு போக விட்டு போயிட்டு இருக்குது. இந்த வண்டி நான் ஓட்டி என் ஸ்டைலுக்கு மாறிடுச்சு. இனி யார் ஓட்டினாலும் இப்படிதான் ஓடும். ஆமா, இது முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த? லேடி ஸ்டைலரு. அட கண்ணுக்குட்டி வாயா, தையல் மிஷினை மேய்க்கிற மாதிரி ஆக்சிலேட்டர் விட்டு மேரிச்சா பின்ன கார் ரிப்பேர் ஆகாம ரேஸ் கடா போவோம்.
முதலாளி சக்சஸ். கழுத்தை நெரிச்சு கொன்னு பாடியோட உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன். இப்போ பாடி எங்க? இங்கதானே இருந்துச்சு முதலாளி. பாடியை பின்னாடி தான் வச்சிருந்தா காணோம். எப்படா இருப்பான்? அதான் என் முன்னால போறானே. போற வேகத்தையும் ஸ்டைலையும் பார்த்தா எனக்கு முன்னாடி அவன் கவர்னரை பார்த்துருவான் போல இருக்கு. தம்பி எவ்வளவு கஷ்டப்படுது. கட்டையில போறவன் கை கொடுக்க கூடாது. அவன் ஆல்ரெடி கட்டையில போனவன் தான்டா. இது டெட் பாடியா? பின்ன என்ன ஜிம் பாடியா? இப்படியே போனா வேலைக்கு ஆகாது. ஏதாவது கம்பி எடுத்து டயர்ல குத்து, பஞ்சர் ஆயிடும். அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம். டேய் சொட்ட, சூப்பர் ஐடியா. ஏதாச்சும் ஷார்ப்பா ஒரு கம்பி தான் டக்குன்னு. இதா கம்பி, இதை எடுத்து குத்து. என்ன சின்னதாகுதுன்னு பாக்குறியா? இதை வச்சு நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்க தெரியுமா? என்ன பார்த்திருப்ப? ஜாக்கெட் பிரிச்சிருப்ப, பாவ நட கொத்திருப்ப. இதை வச்சு அப்புறம் டயரை குத்த முடியும். சீக்கிரம் போடா. உருண்டு வண்டி முன்னாடி போய் தொங்குறான்டா. டேய் இப்ப ஊர்னா மட்டும் நான் உயிரா போகுது. ஏற்கனவே செத்தவன் தானே. அமைச்சர் தான் இப்படிதான் இருக்கணும். அந்த தொங்கியாவது அநியாயத்துக்கு எதிராக போராடுறான் பாரு. வண்டியை திருப்பினா. நமது ஏவி டிவி குழுமத்தின் தலைவர் திரு கற்குவேல் விஸ்வநாத் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் புதிய அமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதன் நேரடி ஒளிபரப்பில் உள்ள நமது நிருபரிடம் பேசுவோம். வணக்கம் சந்தியா. வணக்கம் சத்யமூர்த்தி. நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய தொண்டர்கள் குவிஞ்சிருக்காங்க. கூட்டம் கூட்டமா இன்னும் தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. மிஸ்டர் கற்குவேல் விஸ்வநாத் பதவி ஏற்கிறது பாக்குறதுக்கு அவங்க தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதோ அவரே வந்துட்டாரு. மினிஸ்டரா பதவி ஏற்றதும் உங்க முதல் செயல் என்னவா இருக்கும் சொல்ல முடியுமா சார்? பேசிக்கலாவே நான் நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன். என்ன போஸ்டிங்ல இல்லாம செஞ்சுட்டு இருந்ததை இனிமே போஸ்டிங்ல இருந்துட்டு செய்ய போறேன். அவ்வளவுதான். வழிவிடுங்க. நீ எங்க தான் இருக்கியா முதலாளி? என்ன நம்பாம சந்தேகப்பட்டீங்களா? உங்களுக்காகவே சாட்சியோடு கொலை பண்ண போறோம். நான் கொல்றதை நீ கண்ணால பாருங்க. கற்கொலையா இப்போது நம்புறீங்களா? நீங்க மந்திரி அவரை எவனாலும் தடுக்கவே முடியாது. இருந்த ஒரு எதிரியையும் போட்டு தெரியாச்சு. இருந்தாலும் இவன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவன் ஜகஜால கிளீடா இருக்கான். அதனால சேஃப்டிக்கு திரும்ப ஒரு போட்டு தள்ளிடுறேன். இனிமேலாவது என் மேல சந்தேகப்பட மாட்டீங்களா முதலாளி? முதலாளி 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 முதலாளி. We proudly welcome His Excellency, our Honorable Governor of Tamil Nadu. Hello. Hello. Pleasure. Hello. This is the right time for your entry. You are perfectly right. கன்ஃபார்மா நான் போட்டேன். இன்னும் எந்த பிரச்சனையும் வராது. சுகாதாரத்துறை ஆனா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. திரு கற்குவேல் விஸ்வநாத் அவர்களை அழைக்கிறோம். கற்குவேல் விஸ்வநாதன் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதலாட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை அமைச்சராக என்ன நம்பாம சந்தேகப்பட்டீங்களா? உங்களுக்காகவே சாட்சியோட கொலை பண்ண போறோம். நான் கொல்றதை நீ கண்ணால பாருங்க. இப்போ நம்புறீங்களா? நீங்க மந்திரி அவரை எவனாலும் தடுக்கவே முடியாது. நீ மூவாயிரம் இருக்கா?
சாவடிச்சிட போறோம் போடா ஏய் புடி சார் 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 நான் உங்களுக்கு தெரியாது சாதாரண ஆள் இல்ல இவன் ரொம்ப நாள் காசு மாட்டோம் புடி சார் சார் இந்த கொலைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா சார் நல்ல முத்துவ போட்டு தரீங்களா நீங்க இந்த போஸ்டிங் பண்ணீங்களா சார் பதவியேற்பு விழா என்னாச்சு சார் தவிர்க்க முடியாத காரணத்தினால விழாவை ரத்து பண்ண முடியாது சார் கற்குவேலுக்கு எதிராக ஆக்ஷன் எடுப்பீங்களா இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது உங்களை அப்புறம் சந்திக்கிறேன் ஆக்ஷன் எடுத்துடலாமா அதுக்கு இந்த வீடியோ எவிடன்ஸ் மட்டும் பத்தாது நாளைக்கே அவர்